பிக் பாஸ்ல வீட்டுக்குள்ள முதல்ல யாரோட குடும்பம் வரப்போறாங்கன்னு தெரியுமா? வாங்க என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ வரைக்கும் 70 நாளை கடந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா பார்வதி, கம்ருதீன் இவங்களோட பிரச்சனை இன்னுமே தீராம போயிட்டு இருக்கு. இதுல இந்த ஃப்ரீஸ் டாஸ்க் வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க. அதுல யாரோட குடும்பம் முதல்ல வர போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இப்ப அதிகமா வந்து பிக் பாஸ்ல வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது, அதுவும் நேற்று இரவு பார்வதி என்னதான் பண்ணாங்க அப்படிங்கறது தான். அதாவது நேத்து சம்மந்தம் இல்லாம வீட்டுக்குள்ள நாய் குறைச்சது எல்லாருக்குமே வந்து ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதாவது நார்மலா பகல் நேரத்துல தான் நடக்கும். ஆனா இரவுல ஏன் வந்து நாய் குறைச்சது அப்படின்னு எல்லாருமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கம்ருதீன் பார்வதி மட்டும் காணல, 2 பேரும் எங்க போனாங்க அப்படிங்கறத எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு. பார்வதி கம்ருதீன் வந்து நேத்து நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பார்வதி வந்து எனக்கு காலையில இருந்து எங்க வந்தாலும் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையேன்னு புலம்பிட்டே இருக்காங்க. அப்ப கம்ருதீன் வெளியே போய் சில மாசம் கழிச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் சத்தியம் வேற பண்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னதான் நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே கேள்வியா இருக்கு. இதுதான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் நிகழ்ச்சி ஆச்சு. அதனாலதான் இப்படி நிறைய விஷயங்களை மாத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய ட்ரோல் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. டிஆர்பியும் இப்ப மெல்ல மெல்ல அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதை பாக்குறப்ப சமூக வலைதளங்கள்ல இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒரு நிகழ்ச்சியான்னு சொல்லி நிறைய பேர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாயத்தெல்லாம் தொடர்ந்துகிட்டே இருக்க நிலையில இந்த நிகழ்ச்சி தொடங்கி 70 நாள் ஆயிடுச்சு. ஃப்ரீஸ் டாஸ்க் வர இருக்கு. இதுல டான்ஸ் மாரத்தான்ல யார் அதிக நேரம் டான்ஸ் ஆடி வெற்றி பெறாங்களோ அவங்களுடைய ஃபேமிலி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு இரவு தங்கலாம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. இதுக்காக அது வரைக்கும் அழுது ஆர்ப்பாட்டம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்த சாண்ட்ரா கூட இப்ப அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு விளையாடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. இந்த நிலையில யாரோட குடும்பம் முதல்ல வர போறாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. அது வேற யாரும் இல்ல, சாண்ட்ரா அவங்களுடைய குடும்பமா தான் இருக்குன்னு சொல்றாங்க. சாண்ட்ரா அவங்க வந்து இப்ப வந்து ரொம்ப நெகட்டிவான ஒரு மனநிலையில இருக்காங்க. அதாவது பிரஜின் அவர் வெளியே போனதுக்கு அப்புறமா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்க. ரொம்பவே வந்து டல்லா இருக்காங்க. பழைய மாதிரி இல்ல, பழைய மாதிரி அவங்களுடைய விளையாட்டும் இல்ல, ஆரம்பத்தில் அவங்க விளையாடின மாதிரியும் இல்ல, தனியாவே இருக்காங்க. திவ்யா அவங்க குடும்பம் சண்டை இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கிறதுனால பிரஜின் அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவரை முதல்ல வந்து இந்த வாரம் வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறதுனால முதல்ல வந்து சாண்ட்ரா அவங்களுடைய ஃபேமிலி தான் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. அதை தொடர்ந்து பார்வதி அல்லது கம்ருதீன் இவங்களோட வீட்டில இருந்து யாராச்சும் வரதுக்கான வாய்ப்பு இருக்காம். இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல யாருடைய ஃபேமிலியை எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. கம்ருதீன் அவர் பேசும்போது சொல்லியிருப்பாரு, எனக்காக யாருமே இல்லை, என்னோட அக்கா மட்டும்தான் இருக்காங்க, எனக்காக வந்தா அவங்க மட்டும்தான் வர மாதிரி இருக்கும், அவங்களும் ஒர்க் இருந்து வருவாங்களான்னு தெரியல, யாரு வருவாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது கூட ரொம்ப வைரலாச்சு. கம்ருதீன் அவரோட விளையாட்டுக்கு எடுக்கிறதே பார்வதி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சிலர் கருத்துக்களை பதிவிடுறாங்க. கம்ருதீன் அவரும் பார்வதி அவங்களும் உண்மையாலுமே லவ் பண்றாங்களா, வெளியே வந்து இப்படியே இருப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இவங்க வீட்டுல இருந்து யாராச்சும் வீட்டுக்குள்ள போனா என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.